வணக்கம் ஷர்மிளா. வணக்கம் சதீஷ். இந்த வீக்கில் மழையோடே நினைக்கிறேன் வீக் பெருசாக போகுதாக்கும். பட் பெரிய நியூஸ்கள் இல்லாட்டியும் நியூஸ்கள் இருக்குது ஒரு சிலதுகள். இன்றைக்கு காலையிலே சுட சுட வந்த நியூஸ் மகேஷ் சேனாநாயக்க ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைவு அப்படின்ற ஒரு செய்தி வந்துருச்சு. முன்னாள் இராணுவ தளபதி இவர் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்க போயிட்டு பிறகு கேண்டிடேட்டாக வர போகிறேன் அப்படின்ற கதையெல்லாம் ஒரு காலத்தில் வந்து திடீர்னு காணாமல் போயிட்டு இப்போ கடைசியில் சஜித் பிரேமதாசையோடு சேர்ந்திருக்கிறார். முன்னாள் இராணுவ தளபதி ஓய்வு பெற்ற ஜெனரல் மகேஷ் சேனாநாயக்க எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் நாட்டை கட்டியெழுப்பும் வேலை திட்டத்துக்கு ஆதரவளிக்கும் நோக்கில் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் சேர்ந்திருக்கார் போல் நினைக்கிறேன். கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக ஏதாவது நாலேஜ் இருக்கும் போல் இருக்கு அவருக்கு கட்டி எழுப்புறதுக்கு. இது முதலாவது ஆள் இல்லை. இப்போ ஒரு 2-3 பேரை சேர்த்து இவர் ஏதாவது ஃபோர்ஸ் எதுவும் ஆரம்பிக்கிற பிளானில் இருக்கிறாரோ தெரியலை. இப்போ இதுக்கு பெரிய பிரச்சனை வரப்போகுது. இப்போ அடுத்து சரத் பொன்சேகா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பார் இவருக்கு. ஏன்னா அவர் ஏற்கனவே இந்த மாதிரி விஷயத்துக்கு கடுப்பாகி தான் நிறைய விஷயம் சொல்லிகிட்டு இருந்தார். இப்போ சுட சுட இப்போ இன்னொருத்தரையும் சேர்த்துருக்காரு. இவட பிளான் என்னென்னு சத்தியமாக தெரியல. இப்போ இல்லை, நிறைய அந்த நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய இராணுவத்தை முன்னாள் இராணுவ வீரர்கள், இராணுவ தளபதிகள் வந்து எஸ்ஜேபியோடு சேர்ந்து கொண்டிருக்கிற ஒரு டைம் போய்கொண்டிருக்கு. ஐ ஃபீல் தட் அன்றைக்கி இது எஸ்ஜேபி சஜித்தின முகத்தை கண்டோன்னு எனக்கு இது சொல்லணும் போல் இருந்துச்சு. நான் ஒரு என்ன சொல்கிறது, முச்சக்கர வண்டியின் ஒரு சாரதியை எதிர்ச்சியாக சந்திக்கும் பொழுது மிஸ் யாருக்கு நீங்கள் இந்த முறைட்டு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், நான் என்னென்னு டிசைட் பண்ணல, நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட கதை அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், இந்த முறை அது இவங்களுக்கு தான் யார் எஸ்ஜேபிக்கு தான் போகும். கிராமத்தை சார்ந்தவர்கள் எல்லாம், கிராமப்புறத்தில் இருந்தவர்கள் எல்லாம் இவரைத்தான் நம்பி இருக்கிறார்கள். அப்போ நான் கேட்டேன், அப்போ ரணில் என்ன மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்கன்ட்டு. அப்போ இல்லை, ரணில் வந்து வளவுக்காரையா, அப்போ அவருக்கு வந்து சாதாரண மக்களோட பழக தெரியாது, அந்த பிரச்சனைகளை உணர்ந்து கொள்ள தெரியாது, ஆனபடியாக ரணிலுக்கு நாங்கள் பேக் பண்ண மாட்டோம். அதுக்கு பிறகு அப்போ நான் கேட்குறதுன்னா, அப்போ எஸ்ஜேபி யார், இவர் சஜித்துக்கு மட்டும் வளவு இல்லையான்ட்டு சொல்லி. பட் எனிவே நான் அந்த கான்வர்சேஷன்லேருந்து போகும் பொழுது நான் கேட்டேன், அப்போ என்னத்துக்காண்டி இப்போ எங்களுக்கு வந்து இன்னும் ஒரு 5 வருஷம் வந்து வி வாண்ட் சம்மன் டு ரட்டஹதாகண்டோனே. அப்போ நான் சொன்னேன், சரி அப்போ இப்போ இவரை பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன ரீசனுக்காண்டி உங்களுக்கு அந்த நம்பிக்கை வருது சஜித்தை பார்க்கும் பொழுது? அந்த ரட்டஹதாகண்ண புழுவனை கிணைக்கியெல்லாம் வேட்ட கோமதிக்கு அதாக சக்கின்னேன் என்ன சொன்னேன். இல்லை, இப்போ இப்படித்தானே நாங்கள் போன முறை கோத்தபாயக்கு கொடுக்கும் பொழுது சஜித் செய்ய மாட்டான்னு சொல்லி தான் கோத்தபாயை கொடுத்தேன். அப்போ அங்கே கொடுத்தபடியே இன்றைக்கு ஒன்றுமே இல்லாமல் நாங்கள் நிற்கிறோம். ஆனபடியாக இவருக்கு ஒரு சான்ஸ் நாங்கள் கொடுத்து தான் பார்க்கணும். எல்லாருக்கும் ஒரு 5 வருஷம் கொடுக்கணும். அவங்களுக்கு செய்யலைன்னு சொன்னால் அவங்கள தூக்கி வெளியில் போடணும் மிஸ். ஆனபடியாக இவருக்கு நாங்கள் அப்போவே கொடுத்துருந்து சொன்னால் இந்த அளவுக்கு வந்து எங்களோட காசையும் திண்டு அவங்களோட பொக்கெட்டையும் பெருசாக்கி இந்த நாட்டை இந்த அளவு சீரழிவுக்கு கொண்டு போயிருக்க மாட்டாங்க. அப்போ அசம்ஷன். ஆனபடியாக அப்போ விட்டது இப்போ நாங்கள் அவருக்கு கொடுக்கணும் என்றது நான் ஃபீல் பண்ணிட்டேன். ஏடன் ஆர்குமெண்ட் தான் அது லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் சரியா பிள்ளையாண்டதை விட இல்லை, அப்போ நாங்கள் நம்பல, இப்போ நாங்கள் இப்போ இருக்கிறதுகளுக்குள்ள நான் நம்பி ஒரு சான்ஸ் கொடுக்க பார்க்குறேன். அப்போ அந்த சான்ஸ் என்ற ரீதியில் வந்து மக்கள் மத்தியில் ஒரு நான் இப்போ எதுவுமே கன்ஃபார்ம் பண்ணல அதுங்களுக்கு. பட் ஹீஸ் லீனிங் அந்த இடங்களில் வந்து நான் எதிர்பார்க்கல. நான் வந்து ஷாக் ஆகிருக்கேன். சஜித்துக்கு பெரிய சான்ஸே கிடைக்காது அப்படின்னு சொல்லி யோசிச்சு கொண்டு இருந்த நானே நிறைய பேர் ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து டிஃபர் பண்ணுது. அப்போ நான் கேட்டேன், அப்போ இப்போ அடுத்து அனுராவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. அப்போ அவர் 1990களில் நடந்த ஜேவிபின்ற இதுகளை வச்சுக்கொண்டும் தான் குழந்தையாக இருந்தபோது தான் கண்ட நிகழ்வுகளை கற்றுக்கொண்டும் அவங்களுக்கு நாங்கள் வாழ்க்கையிலும் அதை கொடுக்க முடியாது அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், பழைய ஜேவிபிக்கும் புதிய என்பிபிக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதே இது பழைய ஜேவிபிண்டையும் புதிய ஜேவிபின்ற கட்டுமானங்கள் எல்லாமே மாறிட்டுது. தேர் இஸ் another political party. they are not a true leftist. ஸோ அப்படின்னு சொல்லும் பொழுது அவைய நாங்கள் அப்படியும் அந்த பழைய கோணத்தோட பார்க்கவே இயலாது. எல்லாமே திரிவுபட்டுடுது. அது சரி மிஸ், ஆனால் நாங்கள் பார்த்ததுகளை மறக்க முடியாது தானே. அப்போ கிராமப்புறங்கள்லேருந்து வார ஓட்ஸ் வந்து சில விளைவைக்கு போகாது, பெரும்பாலும் போகாது, இந்த பக்கம் சார்ந்திருக்க மாதிரி. இது பொதுவாக வந்து நான் பார்க்குறது வந்து முச்சக்கர வண்டியின் சாரதிகள் வந்து தே ஆர் குட் கேம்பெயினர்ஸ். என்ன சொன்னால் அவங்க வந்து தே ஆர் லோக்கலி ஆக்களோட டீல் பண்ணும்போது அவங்களோட மனசில் என்ன போகுது, அவங்களோட ஒரு கிராமம் ஒரு டிஸ்ட்ரிக்டையும் அவற்ற இடத்தையும் சொன்னார். எனக்கு ஆக்சுவலி மறந்து போச்சு. பட் அந்த ஏரியாவில் சனத்தின் சென்டிமெண்ட்டை பற்றி அவர் சொல்லிகிட்டு இருந்தார். ஸோ இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். இந்த டைம் வந்து நிறையவே வாட்ச்ஃபுல் பண்ண வேண்டிய ஒரு டைம்.
அப்போ ரணிலுக்கு சாதாரண மக்கள் அது உண்மை தானே. இப்போ வந்து அவர் சொன்னார்டா மேட்ட அப்பி இது எனது பதவியை கொடுத்தோம் பார்த்தா அவர் பெரிய லெவலில் தான் பெரிய ஆக்களோட பொஷான ஆக்களோட தான் அவர் டீல் பண்ணிகிட்டு இருப்பார். இப்போ கீழே வந்து ஒரு நாளுமே ஒன்றும் செய்ததை நாங்கள் பார்த்தது இல்லை. அப்போ எனக்கு விளங்குது அந்த அரசியல் வந்து அந்த சாதாரண மக்களுக்கு நீங்கள் போய் சேரணும்னு சொல்லி சொன்னால் எங்கே அரசியல்வாதிகள் பிழைவிடுகிறார்கள் மற்ற எங்கே தே ஹாவ் டு லிஃப்ட் அப் தியர் கேம்ன்றது வந்து எனக்கு அது சும்மா ஒரு கொஞ்ச நேரம் கான்வர்சேஷனில் எனக்கு அது புரியக்கூடியதாக இருந்தது. முழுக்க கேம்பெயினை எப்படி ரன் பண்ண போகிறாங்கன்றத பொறுத்து தானே இருக்குது. இப்போ நீங்கள் சஜித்தை பற்றின இந்த கதையோட நான் முதல்ல சஜித் நியூஸ் எடுத்ததுனால சஜித்தில் இன்னொரு நியூஸ் உண்டு. பட் இப்படி தான் சில நேரங்களில் நீங்கள் என்னத்தை பேசுகிறீங்க எப்படி பேசுகிறீங்கன்றதை கொஞ்சம் கவனித்து பேசணும். ப்ளஸ் அதை என்னால் பேக் பண்ண இயலுமா சப்போர்ட் பண்ண இயலுமான்றது அந்த பாப்புலர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற அந்த மைண்ட் அவங்களோட அந்த பாப்புலர் ஸ்டேட்மெண்ட் அதாவது கூட இது ஒரு சிங்கள பௌத்த நாடு அப்படின்னு சொல்லி இந்த மைண்ட் அவங்க ப்ரொமோட் பண்ணின விஷயங்கள் மாதிரி தான் இவர் ஒன்றை கொண்டு வரார். எனக்கு வாக்கு கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை போதைப் பொருளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் உண்டு. ஒரு இடத்துல பேசின அந்த வீடியோவும் இருந்தது. இந்த மதுபான சாலைகளுக்கு கொடுக்குற அனுமதி பத்திரங்கள் அது மூலமாக அந்த குடும்பங்களில் இது பிள்ளைகளுக்கு விழிப்புணர்வு கொண்டு வரணும். அதோடு இவர் என்னென்னு சொன்னால் இது குறித்து பிள்ளைகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். பெரியவர்கள் இது போன்றகளை செய்தாலும் சின்னவங்கள் இதை பின்பற்றக்கூடாது அப்படின்ட்டு சொல்லி சில விஷயங்கள் பேசியிருக்கார். பட் என்னென்னு சொன்னால் இவர் சொல்லக்கூடிய இந்த விஷயத்துக்குள்ளத்தான் கவர்மெண்ட்டோட 2வது மிகப்பெரிய டேக்ஸ் இன்கம் வாரது அதாவது மதுபான சாலைகளிலேருந்து வரக்கூடிய பணத்தின் மூலமாக தான். இதை முழுதாக இவர் அழிப்பண்டு சொல்கிறதுக்குள்ள ப்ராக்டிக்கலாக கவர்மெண்ட்டோட ரெவென்யூ மாடல் என்னன்றதும் முக்கியமாக இருக்குது. இது சொன்னால் ஆல்டர்னேட்டிவாக என்ன வச்சுருக்கிறீங்க ரெவென்யூவை கொண்டு வரத்துக்கு. இப்படி தான் ஒன்று நடக்குமா இருந்தால் ஓகே. பட் ப்ராக்டிக்கல் இல்லாத ஒரு விஷயத்தை பாப்புலாரிட்டிக்காக ஆக்களுக்கு முன்னுக்கு போய்க்கு ஓட்டு எடுக்கிறதுக்காக சொல்கிறதுன்றது ஒரு பிழையான விஷயம். ஸோ இவர் குடிக்கிறது இல்லை அன்றதையும் அவர் அங்கே மென்ஷன் பண்ணி தனக்கு அந்த பழக்கம் இல்லை அப்படின்று அந்த சில விஷயங்களுக்கு தன்னை பர்சனல் ஜட்ஜ்மெண்ட்டுகளும் ஒப்பீனியன்களையும் கொண்டு வந்து ஒரு பொது இடத்துல மக்களை ஏமாத்துறதுக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்கறது ஒரு பிழையான விஷயம். பிகாஸ் இதுக்கான ப்ராக்டிக்கல் முறை என்னன்றது சுகம் இல்லாமல் போகிறது எல்லாமே இருக்கிற விஷயங்கள் தான். உலகத்தில் எங்கேயுமே இதை முற்றுமுதாக அழிச்சாங்கன்ற ஒரு இது இல்லை. ஸோ இதுக்குள்ளே ஒரு பெரிய பிஸ்னஸ் இருக்குது, இதுக்குள்ளே ஒரு பெரிய மாஃபியா இருக்குது, இதுக்குள்ளே பெரிய பாலிட்டிக்ஸும் இருக்குது. ஸோ இதை வாசிக்கிறவங்களுக்கு வேணுமெண்டா சந்தோஷமாக இருக்கும். பட் ப்ராக்டிக்கலாக இதை சஜித்தால் ஒரு நாளும் செய்ய முடியாத ஒரு விஷயம். இப்படியான ஸ்டேட்மெண்ட் சொல்லாமல் இருக்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி முதல்ல இருக்கக்கூடிய அவருக்கு நல்ல வேண்டாம். ஃப்யூச்சரில் நாங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை ரிஃபர் பண்ணி கேட்குற நேரம் இதுக்கு அவர்கிட்டே பதில் இருக்காது. நல்ல சிந்தனை. ஆனால் ப்ராக்டிக்கல் நீங்கள் சொல்கிற மாதிரி ப்ராக்டிக்கலாகத்தான் முடியுமான்றது நான் பார்க்குறது. சஜித் வந்து ஒரு பெர்டிகுலர் குரூப்போட இஸ் வெரி கனெக்டட் சின்ன பிள்ளைகளோட. நான் எப்பவுமே பார்க்கும்போது பாடசாலையோட சிறுவர்களோட சம்மந்தப்பட்ட இதுகளில் வந்து ஐ திங்க் அவட்ட ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு பர்சனல் இதை நினைக்கிறேன். அந்த யூனிவர்ஸ் ப்ராஜெக்டும் அதோடு சேர்ந்தது தான் அந்த என்ன சொல்கிறது ஒரு பேஷனான ப்ராஜெக்டை நினைக்கிறேன். அப்போ அந்த பேஷன் எனக்கு தெரியக்கூடியதாக இருக்குது அவட்ட கருத்துக்களில். ஆனால் ஹவு ப்ராக்டிக்கல் இதுன்னு சொல்கிறது தான் இப்போ கேள்வி. இப்போ இதே திறக்கப்பட்ட மதுபான சாலைகள் இன்னும் திறக்கப்பட 487 மதுபான சாலைகள் இருப்பது கொடுக்கப்பட போகுது. அப்போ இதுகளெல்லாம் இருக்குன்னு சொல்லி சொன்னால் இட்ஸ் அலார்மிங் நம்பர். இவ்வளோ ஒரு சின்ன ஐலண்டுக்கு இவ்வளோ மதுபான சாலைகள் தேவையானது. ஆனால் அதே இதுதான் இப்போ நிறைய லிக்கர்ன்ற லோக்கல் ப்ரொடக்ஷன் ஆஃப் த லிக்கர் ஹேஸ் கோன் டவுன் அப்படின்னு சொல்லி அப்போ ஃபாரின் லிக்கரும் வேற வலிக்கிடுது. அப்போ சரி இப்போ எனக்கும் நீங்கள் மதுபானத்தை தொடுறீங்களோ மதுபானத்தை தொடையிலையோ 2வது பிரச்சனை. அதை வந்து அவைலபிலிட்டியை கூட்டும் பொழுது விரும்பாதவனும் தொட்டுப்பான்னு பார்க்க போவான். ஸோ இட்ஸ் எ வெரி டேஞ்சரஸ் கேம். கவர்மெண்ட்டுகளோட ஸ்டேட்மெண்ட் இப்போ ஒரு பக்கம் இதை இல்லாமல் ஒழிக்கணும்ன்ற நேரத்தில் மறுபக்கம் இதோட பிஸ்னஸை கூட்டுறதுக்கான மாடலும் வச்சிருக்க நேரம் இப்போ உங்களோட ஸ்டாண்ட் எங்கே இருக்குன்றது கேள்விப்ப. இவர் ஒரு விஷயத்த சொன்னாலும் கூட இவரோட கவர்மெண்ட் வந்தாலும் கூட ப்ராக்டிக்கலாக உங்களோட செகண்ட் பெரிய இன்கமாக இருக்க போகிறது இதுதான். இப்போ இது இல்லாமல் போச்சுன்னா இப்படி தான் கோட்டாபையும் ஒரு சில விஷயங்கள் சொல்லி வந்தார். கடைசியில் உரத்தை இல்லாமாக்குறேன்னு சொல்லி தான் நாட்டை இல்லாமாக்கினாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டுகள் கொடுக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து நேராக எக்கனாமியோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள். நீங்கள் இமோஷனலாக ஒரு விஷயத்த சொன்னாலும் கூட எக்கனாமியோட சம்மந்தப்பட்டிருக்குது. ஸோ நாளைக்கு காசு இல்லைன்னு சொன்னால் நாடு முதல்ல இருந்த நிலைமைக்கே திரும்ப போகும் வரும். இப்போ
இல்லாமொழிக்கிறத பற்றின பிரச்சனை இல்லை, எக்கானமி எப்படி ரன் பண்ண போறீங்கன்றது தான் இதில் இருக்கிற கேள்வி. ஆனால் இதில் வந்து எக்கானமி இப்படியான வருமானத்தை தங்கி இருக்குன்னு சொன்னால் there is a problem within the economy itself. சரியா, அப்போ நாட்டின் அபிவிருத்தி திட்டம் அவர் என்னத்தை போடுறாருன்றது தான் இந்த கொஸ்டினை வெளியே. இட்ஸ் அ வெரி பேட் ஃபால் ஆஃப் எக்கனமி. அதாவது குடியில் இது வந்து கியூபாவை நோக்கி போய்கொண்டிருக்கு. அதாவது கியூபா வந்து இட்ஸ் அ கம்யூனிஸ்ட் கண்ட்ரி, பட் அங்கே வந்து டோட்டலி அந்த கண்ட்ரின்ற இப்போ எக்கனமி ரிலை பண்ணி கொண்டிருக்கிறது சில விஷயங்களில் மட்டும்தான். அதுகளை வச்சுக்கொண்டு அந்த இடத்தின் அது வந்து அந்த சிட்டஸை உருவாக்கினதே அது அமெரிக்கா தான். அந்த சாங்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அந்த நாட்டை அந்த மாதிரி கட்டுப்பாட்டுகளை வச்சு இல்லாமல் பண்ணணும், அவுட் ஆஃப் த மேப் கொண்டு வரணும்ன்றது அவங்களோட கங்கணம். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு நாட்டை நாங்கள் கொண்டு வரணும்னு சொன்னோம், நாட் டாக்கிங் ஃப்ரம் அ கம்யூனிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ். ஆனால் இப்படி கொண்டு வரணும்னு சொன்னால் இந்த மாதிரி தான் எக்கனமி போய்கொண்டிருக்க போகுது. எப்படி சொன்னால் கடன் நாங்கள் இன்னும் ரீபே பண்ண தொடங்கவே இல்லை. அப்போ இதுக்கு வந்து நாங்கள் இந்த மாதிரியான என்டர்டெயின்மெண்ட் பண்ணி கொண்டு இருந்தோம்னு சொல்லி சொன்னால் பட் இஸ் அடுத்த அபிவிருத்தி திட்டங்கள் என்ன இல்லை தான் ப்ராப்பர் பிளான் இல்லாமல் ஸ்டேட்மெண்ட்டுகள் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டுகள் வந்து உங்களுக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட்டை கொண்டு வந்து தரும், பட் கண்ட்ரியோட லாங் டேர்ம் பெனிஃபிட் என்னங்கிறது தெரியாமல் சில விஷயங்கள் இப்படித்தான் போன கவர்மெண்ட்டுகளும் போன மஹிந்த ராஜபக்சவே போதையை இல்லாமல் ஒழிக்கிறேன்னு சொல்லி ஒரு பெரிய கேம்பெயின் கொண்டு வந்தார். பிறகு கோட்டா வந்த நேரம் அவங்களும் பல கேம்பெயின்கள் கொண்டு வந்தாங்க. பட் கேம்பெயின்கள் ஃபெயில் ஆனதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு ஒழுங்கான பேக்கப் பிளான் இல்லாது. ஸோ கேம்பெயினுக்காக இல்லாமல் நேரடியாக இருந்துச்சுண்டா பெட்டர் அப்படின்றதான் இது. மற்றது இந்த நினைவேந்தல் தொடர்பாக தொடர்ந்து இப்போ ஒரு கொஞ்ச நாளாக ஒரு சில பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருது. நாங்கள் லாஸ்ட் வீக் கூட சுமந்திரனோட ஸ்டேட்மெண்ட் அதுகளை பார்த்தோம். இன்றைக்கு வந்த ஒரு நியூஸ், நேற்று வந்த நியூஸ் ஒன்று இருக்குது, நினைவேந்தல் தொடர்பான ஒரு பொது கொள்கை அரசுக்கு இல்லையா அப்படின்னு மனோ கணேசன் எம்பி அவர்கள் கேட்டது. ஜனாதிபதியோடு நேரடியாக தொடர்பு கொண்டு அவர்கிட்ட கேட்டார் அப்படின்னு சொல்லி தன்னை வீட்டில் இறந்தவர்களுக்கான நினைவேந்தல் செய்யும் பெண்களே இரவு வீட்டுக்கு போயிட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறதுக்கான அவசியம் என்ன இருந்தது? புலிகள் இயக்கம் சட்டப்படி தடை செய்யப்பட்டுள்ளது. ஸோ அது சட்ட பிரச்சனை. ஸோ அந்த பிரச்சனைக்குள்ளே நான் போக இல்லை. பட் அந்த அவங்க சம்மந்தப்படாமல் அவங்க சம்மந்தமான எந்தவித விஷயங்களும் இல்லாமல் இறந்த மக்களை நினைவேந்தல் என்ற முறையில் இது பண்ணுற அனுஷ்டிக்கிற விஷயத்துக்குள்ளே ஏன் இப்படி அதுக்கு தடை உத்தரவு வாங்கி பிற ஒரு சில இடங்களில் தடை உத்தரவு இல்லாமல் இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது. அப்படிங்கிற நேரத்தில் ஜனாதிபதி சொன்னதாக சொல்லியிருக்கிறாங்க. இல்லை நான் போலீஸாருடன் அவர்கள் முரண்பட்டிருக்கிறாங்க, அதனால தான் இந்த மாதிரி இது பண்ணியிருக்கிறாங்க, இருந்தாலும் நான் அமைச்சருக்கு சொல்லியிருக்கிறேன் அதை அவங்கள ரிலீஸ் பண்ண சொல்லி அப்படின்ட்டு. பட் அவங்களோட முரண்பட்டது ஆக்சுவலாக அவங்க வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் பண்ணின நேரத்திலே ஒழிய அவங்களா ரோட்டில் வந்து முரண்பட்டது இல்லை. பட் இதுக்கு பொதுவாக ஒரு கொள்கை இல்லையான்னு கேட்ட நேரம் அவர் எதுவும் சொல்ல இல்லை. இப்போ இதில் என்னென்னா ஒரு இடத்துல இதுக்கு தடை உத்தரவு வருது, வீட்டுக்கு போய் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த நியூஸ் அதாவது வடக்கில் நடக்கிற நியூஸ் தெற்குக்கு வார நேரம் எப்படி வருமென்று சொன்னால் புலிகளை நினைவுபடுத்தக்கூடிய சில விஷயங்களை அரசாங்கம் தடை செய்து அப்படின்ற நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய பாப்புலாரிட்டி வரும். அதாவது சிங்கள மக்களுக்கு இடையில் இன்னும் அந்த எங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் தான் இருக்குன்ற அந்த படத்தை காட்டுற நேரம் இது வரும். ஸோ இது வந்து சுமந்திரன் சொல்கிற மாதிரி ஓட்டு கேட்டு வராதிங்கன்னு சொல்கிற நேரத்தில் சில நேரம் ஓட்டு கேட்டு வரவும் மாட்டாங்க. ஏண்டா நீங்கள் செய்யக்கூடிய இந்த கேம்பெயின்கள் கிழக்கில் அதாவது தெற்கில் நல்ல பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாப்புலாரிட்டி ஓட் கிடைச்சிருச்சுன்னு சொன்னால் வடக்கில் இருக்கிற ஓட் அவசியப்படுறாது. அப்படி தான் கோட்டாபே வந்தார். ஸோ அதுக்கான ஒரு ப்ரொசஸ்ஸாக நீங்கள் இதை எடுத்துக்கொள்வீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இது கேம்பெயின் படி பார்க்குறது சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கேம்பெயினாக முடியும். பட் எண்ட் ஆஃப் த டே இது எல்லாமே அரசியலுக்காக செய்யப்படுறதே ஒழிய இதுக்குள்ளே வேறு எதுவுமே இல்லை. இப்போ இதில் வந்து அந்த நிகழ்வுக்கு பிறகு வந்து பல்கலைக்கழக மாணவர்கள் வந்து கஞ்சி எடுத்து விநியோகிச்சிருக்கிறாங்க நேற்று. அப்போ அதில் வந்து இந்த மெயின் ரோட்டில் தான் அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து வீதியில் பயணித்த இராணுவத்தினரும் முள்ளிவாய்க்கால் கஞ்சியை சீருடையில் பெற்று பெருகியுள்ளனர். ரைட். என்னை பொறுத்தவரையும் நான் பார்க்குறது வந்து விடுதலை புலிகள் ஒரு தடை செய்யப்பட்ட கட்சியோ தடை செய்யப்படாத கட்சியோ இட் டசன்ட் மேட்டர். அது வந்து ஒரு இனத்தோட சம்மந்தப்பட்ட ஒரு விடுதலையின் போராட்டத்துக்கு ஒரு முன்னுக்கு நின்று செய்த ஒரு குரூப். அந்த குரூப்பை இப்போ இது வந்து அதோட சம்மந்தம் இல்லாமல் தான் கொண்டாடி இருக்கிறாங்க. சரி, ஓகே, லீவ் இட். பட் நாங்கள் எப்படி இனிமேல் அரசியலை பார்க்கணும்னு சொன்னால் அவங்கள கூட எடுத்து வச்சு கொண்டாடினாலும் என்ன பிரச்சனை? இப்போ என்ற ஒரு இனத்தின் விடுதலைக்காக ஆரம்பித்தப்பட்ட போர், உலகத்தின் முதலாவது கெரில்லா குழுவும் வேறு. அந்த விதத்தில் வந்து அதை அங்கே அதில் இறந்தவர்களும் மனிதர்கள் தானே.
இப்போ அந்த குழுவில் வந்து யார்ட்டோ ஒரு ஆண்டு மகன் யாரோ ஒரு ஆண்டு தம்பி அண்ணன் என்று செய்திருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு டேக் இருக்கிறபடியாக தான் முன்னாள் போராட்ட வீரரோ இன்னொன்று சொல்கிறோம். பட் அதில் இருக்கிறவங்கள கூட அதை அவங்கள ரிமெம்பர் பண்ணுறதுல எந்த விதமான தப்பும் இல்லை. வி ஹாவ் டு மூவ் ஆன். இப்போ இன்னும் நாங்கள் அடக்குமுறைகளை பாவிச்சு இப்போ இதே மாதிரி தான் ஜேவிபி வந்து 1990களில் இப்படி நடந்துச்சு, இவ்வளோ பேரை கொண்டுச்சு. அப்போ ஜேவிபின்ற 9,000 பேரை 90,000 பீப்புளை கொண்டதை பற்றி என்னது? அப்போ அதை வச்சுக்கொண்டு நாங்கள் ஜேவிபியை இன்றைக்கு ஜட்ஜ் பண்ணோம்னு சொன்னால் வி ஆர் இன் த ராங் ஆஸ் வெல். என்ன சொன்னால் எல்லாமே திரிவுபட்டு கொண்டு போகிற ஒவ்வொரு கொள்கைகளும் திரிவுபட்டு கொண்டு போகிற மேனேஜ்மெண்ட்டும் இருந்து கொண்டு தான் இருக்கும். ஆனபடியாக இப்போ எங்களுடைய ஆக்களே கொஞ்சம் அந்த எல்டிடி என்று சொல்லும் பொழுதோ விடுதலை புலிகள்னு சொல்லும்போது அதை கதைக்கிறதுக்கு ஏதோ மகாபெரிய குற்றம் மாதிரி அதை பார்ப்பாங்க. பட் இட்ஸ் பார்ட் ஆஃப் த ஹிஸ்ட்ரி. அந்த ஹிஸ்ட்ரியை வந்து யாராலையுமே மாற்ற இயலாது. அந்த இடத்துல வந்து அதை செலிப்ரேட் பண்ணால் விட்டுட்டு பேசாமல் போங்க. சில வேளையில் வந்து ஒரு ஐட்டம் நியூஸ் ஐட்டமாக வரணுமா இல்லையான்னு டிசைட் பண்ணுறது நீங்கள் கண்டும் காணாமல் இருக்கும் பொழுது அந்த இடத்துல அதை கணக்கே எடுக்காம விட்டுன்னு சொன்னால் அவன் செலிப்ரேட் பண்ணிட்டு கொஞ்சம் காலத்தில் ஓகே அந்த அவங்களோட மனசு ஹீல் பண்ண பிறகு அவங்க அதுலேருந்து மூவ் ஆன் பண்ணிடுவாங்க. இது வந்து அதை ஒருக்கா கிளப்பி அவங்களையும் ஒருக்கா திருப்பி ஒருக்கா ஞாபகப்படுத்தி இதே நடந்தது. இப்போ மாவீரர் தினங்கள் இதிலெல்லாம் நடக்கும் பொழுது இந்த கொடியில் கொண்டு போனது இந்த என்ன சொல்கிறது அன்றைக்கி திலீபண்ட இதில் கொடியில் கொண்டு போகும்போது அதில் போய் முரண்படுறாங்க. ரைட்? இதெல்லாம் இப்போ தேவையா மற்றது சாந்தண்ட இதுகள் வரும் பொழுது அதில் போய் முரண்படுறாங்க. இட் ஹேஸ் ஹேப்பன். அது வந்து தமிழர்களின் ஒரு ஹிஸ்ட்ரியில் இப்போ இலங்கையில் பிறந்து வளர்ந்த தமிழர்களின் ஹிஸ்ட்ரியில் நிச்சயமாக அதோடு சம்மந்தப்பட்ட ஒரு இயக்கமாக தான் அது இருக்க போகுது. அதை வந்து ஏதோ தூண்டாத இது மாதிரி நாங்கள் ட்ரீட் பண்ணுறதை விட்டுட்டு ஓகே இட் வாஸ் பாஸ்ட், அடுத்து நாங்கள் எப்படி மூவ் பண்ண போகிறோம்? ஓகே அது எங்களுக்கு தேவையான ஒன்றை ஈட்டித்தர முடியாத ஒரு நிலைமையில் இருந்தது. அடுத்து இந்த தமிழர்களின் இனவாத பிரச்சனை முடியல தானே, இனத்துக்கு இருக்கிற இன்பேலன்ஸ் வந்து முடியலை. அப்போ அதை தீர்க்கிறதுக்கு ஏதாவது வழியை பார்ப்போம். இன்னும் we are hanged on to the past. அது என்ன சொல்லுதுன்னு சொன்னால் இன்னும் பிரச்சனைக்கு தீர்வு வரையில. ஸோ அதைத்தான் இவங்க இப்போ இந்த ஹோல் முள்ளிக்காய்வால் சீனே இதுதான். பேசாமல் விடுங்களேன். அதைத்தான் நான் போன முறை நான் கேட்டது இதுதான். அங்கே வந்து 2009 இத்தனை 1000 30,000 100,000க்கு மேலே இந்த ரெக்கார்ட்ஸ் ஆர் கிளியர் மேலே இவ்வளோ சனம் செத்து அதை பிளான் பண்ணி ஒரு கோணை பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிட்டு ஒரு அரசாங்கத்தின் தலைவரை சார்ந்த கூட்டங்கள் எல்லாம் ரோட்டில் கிரிபத் செய்து கொடுத்து சந்தோஷப்படுறது ஓகே இருந்தேன்னு சொல்லி சொன்னால் திஸ் இஸ் ஆல்சோ ஓகே. என்ன அவங்க வந்து யாரையோ கொண்டதுக்காண்டி கொண்டாடினாங்க. இது வந்து நாங்கள் இழந்தவர்களுக்காக கொண்டாடி இருக்கோம். அப்போ ஐ டோன்ட் see any இதுதான் கொஞ்சம் இந்த என்ன சொல்கிறது வல்கராக இருக்கே வழியே அது வந்து இட்ஸ் ரிமெம்பரன்ஸ். அடுத்து வந்து இந்த அரசாங்கத்தின் செயல் திட்டங்களை அங்கீகரிக்கவில்லை மஹிந்த பகிரங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு இது ஒன்று நான் அந்த வீடியோவும் பார்த்தேன். பொது தேர்தலாக இருந்தாலும் சரி ஜனாதிபதி தேர்தலாக இருந்தாலும் சரி எதையும் நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சாரி நீங்கள் அதை கண்டினியூ பண்ண வந்து நீங்கள் அந்த நான் சொன்னேன் தானே இந்த முச்சக்கர வண்டி ஒரு ஆளை கண்டு அவர் சொன்னார் மஹிந்த மாத்தையா ஏன் ரிட்டையர் பண்ணுறாரு, இல்லை அவருக்கு கண்ணும் தெரியுது, இல்லை நடக்கவும் முடியாமல் இருக்குது, பேசாமல் இனியாவது விட்டுட்டு பேசாமல் இருக்கலாம் தானேன்ட்டு நான் அதை தூண்டல. அவரை தான் சொன்னார் ஏன் இவ்வளவு காசு அடிச்சாச்சு இவ்வளவு செய்தா, இது அவர்கிட்ட கருத்து, இவ்வளவு காசு அடிச்சாது இவ்வளவு செய்தாரு இனி பேசாமல் இருக்கலாம், அந்த நடக்க தெரியாம கண்ணும் தெரியாம இந்த மனுஷன் வந்து என்ன செய்ய போகுது. இல்லை அதான். ஆனால் இந்த வீடியோவில் கொஞ்சம் சுறுசுறுப்பாக நடந்து வந்து எல்லாம் சொன்னார். தன்னோட செக்ரட்டரி பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் அதான் கட்சியோட செக்ரட்டரி இருந்ததெல்லாம் தெளிவாக பார்த்து சொன்னார். ஏதோ திடீர்னு கொஞ்சம் தெளிவாக இருந்தார் போல இருக்குது. அந்த வீடியோவில் நடந்ததும் கொஞ்சம் நொண்டி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடந்தார். ஆனால் இந்த அரசாங்கத்தில் இந்த சொத்து விற்கிறத பற்றியெல்லாம் தனக்கு எந்த விதமான உடன்பாடும் இல்லையா. அதாவது நாங்கள் இருக்க நேரம் விற்கலாம் மற்றவங்க விற்கக்கூடாதுன்றதாக தான் இருக்கும். மற்றது இந்த அரசாங்கத்தின் செயல் திட்டங்களை பொதுஜன பெருமுன அங்கீகரிக்கவில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் சிங்களத்தில் அது சொல்கிறார். அரசாங்கத்தின் செயல் திட்டங்களை பொதுஜன பெருமுன அங்கீகரிக்கவில்லை என்று சொன்னால் அரசாங்கத்தின் பெரும்பான்மை பொதுஜன பெருமுனையுடன் தான் இருக்கிறது. இப்போ ரணில் விக்ரமசிங்கன்றது ஒரு தனி மனிதன், அவருக்கென்று ஒரு கட்சி இல்லை. ஆக்சுவலாக பார்க்க போனால் அவரோட இது இப்போ அந்த அரசாங்கத்துக்குள்ளே அவர் ஒரு தனி மனிதராக இருக்கிறார். மெஜாரிட்டி பொதுஜன பெருமுனை தான் இருக்குது. ஸோ அரசாங்கத்தின் செயல் திட்டங்களை பொதுஜன பெருமுனை அங்கீகரிக்கவில்லை என்ற ஸ்டேட்மெண்ட் எப்படின்றா அரசாங்கத்தின் செயல் திட்டங்களை அரசாங்கம் அங்கீகரிக்கவில்லை அப்படி தான் நான் எடுக்கணும். இல்லைன்னு சொன்னால் பொதுஜன பெருமுனவின் செயல் திட்டங்களை பொதுஜன பெருமுனை அங்கீகரிக்கலை. ஏன்னா நீங்கள் தான் இருக்கிறீங்க, நீங்கள் தான் அங்கே இருக்கிறீங்க. முதல்ல நீங்கள் எங்களுக்கு தெளிவாக சொல்லுங்கள் அரசாங்கம்ன்றது யார். எஸ் ஏன்னா அதில் எனக்கு ஒரு இப்போ சரியான ஒரு கன்ஃபியூஷன் வந்துடுது. அந்த வீடியோலையும் சொல்கிறார் ஆண்டு வகைனா அப்படியே விவேச்சனைக்கிறான்னு போடுவாங்க. எங்களுக்கு அரசாங்கத்தை இது பண்ண எங்களுக்கு தனி சுதந்திரம் இருக்கான்.
உங்களுக்கு தனி சுதந்திரம் இருக்குன்னா இப்போ அரசாங்கம் இப்போ நீங்கள் எங்களை குழப்புறீங்க. நீங்கள் சொல்லுங்கள், உண்மையிலே அரசாங்கம் என்ற யார் இருக்கிறா அதில் அங்கத்துவர்கள் யார்? நீங்கள் இல்லையா? இல்லை நீங்கள் யார் அப்படின்டா? இல்லை, அவர் சொன்ன மாதிரி அவர் டிமென்ஷியாவில் தான் இருக்காரு. அந்த பழைய நினைவுகள் ஃப்ரீஸ் ஆகி அதை வச்சுக்கொண்டே பேசிகிட்டு இருக்காரு போல இருக்கு. பாம், சரியான ஒரு கன்ஃபியூஷன். தனக்கு எப்படியுமே அரசாங்கம் செய்கிற வேலையில் இவருக்கு உடன்பாடு இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். யாராவது தட்டி சொல்லணும், எக்ஸ்கியூஸ் மீ, அதில் மெஜாரிட்டி இருக்குது நாங்கள். அப்போ உடன்பாடு இல்லைன்றா இந்த கிட்டத்தில் பட்ஜெட் வந்த நேரம் நீங்கள் இதை எதிர்த்திருக்கலாமே நீங்கள் எல்லாரும் சேர்ந்து. அப்போ அரசாங்கத்தை கவிழ்த்திருக்கலாம். அதெல்லாம் எனக்கு உண்மையில் நீங்கள் இப்போ என்ன இதோட பேசுகிறாருன்றது சத்தியமாக விளங்க இல்லை. எங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறாரா இல்லை அவரே கன்ஃபியூஸ் ஆகி தான் இருக்கிறாரான்னு தெரியல. இதுக்கு நடுவில் அடுத்து மொட்டு கட்சியின் அதிகாரத்தை ரணில் கைப்பற்றியுள்ளார். ஆக மொத்தம் இந்த அச்சாருன்னு சொல்லுவாங்க தானே, அச்சாருவோட ஒரு 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 மொத்த அடையாளமாக தான் நினைக்கிறேன் இந்த அரசாங்கமாக இருக்கட்டும் இல்லாட்டி கட்சியாக இருக்கட்டும் எல்லாம் இருக்குது என்ற இப்போ அவங்க கட்சியிலேருந்து யாரை தலைவராக, அதாவது ஜனாதிபதி தேர்தலுக்கு போடுறதுன்றதுல ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. இப்போ கம்மம்பியில் சொல்கிறார் என்று சொன்னால், மொட்டு கட்சியின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்சவின் கருத்துக்களை ரணில் கண்டுகொள்வதில்லை. நாடாளுமன்ற தேர்தலை முன்கூட்டி நடத்த மொட்டு கட்சி விரும்பிய போதும், இது எந்த நேரம் நான் சொல்கிறது தான், அவங்க அதை விரும்புகிறாங்க விரும்புகிறோம். பட் ஜனாதிபதி, முன்னாள் ஜனாதிபதி இப்போ அந்த முதல் ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு, எங்களுக்கு எந்த தேர்தல் வந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி. ஸோ இப்போ ஜனாதிபதியை பொறுத்த வரைக்கும் ஜனாதிபதி தேர்தல் நடத்துறதுக்கு தான் அவர் முதல்ல விருப்பப்படுறார் அப்படின்ட்டு. இவங்க எல்லாம் விருப்பப்படுறத பற்றி நாங்க கேட்கல, நாங்க என்ன விருப்பப்படுறோம் இவங்களுக்கு தெரியுமா? இதான் முதல்ல அவர்டையும் அதுதான், நாங்க எதுக்கும் ரெடி. இப்போ நீங்க எல்லாம் என்னத்துக்கு ரெடிங்கிறது இல்லை எங்களுக்கு இருக்க பிரச்சனை. நாங்க என்னத்தை கேட்குறோம்ன்றது நீங்க யாருமே கேட்குறீங்களுமே இல்லையே. உங்களுக்கு என்னென்ன வசதிப்படுதுன்றதான் நீங்க செய்ய பார்க்குறீங்கன்றது சரியான ஒரு 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 கன்ஃபியூஸ்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவே தான் இருக்குது இதுக்குள்ளே. இதுக்கு நடுவில் நேற்று நடந்த ஒரு இது கட்நாயக விமான நிலையத்தில் ஆயுதங்களும் சென்று அடிதடியில் ஈடுபட்ட இராஜாங்க அமைச்சர். இவருக்கு இந்த சட்டிப்பானைக்கு ஒரு அமைச்சர் அவரை போட்டிருந்தாங்க தானே. அவர் வெளிநாட்டில் உள்ள தனது மகளை பார்ப்பதற்காக தனது மனைவியை விமான நிலையத்துக்கு அலை செல்வதாக அந்த செல்கிற நேரத்தில் ஏதோ போட்டரோட, அதாவது சாமானம் தூக்கினவரோட ஏதோ பிரச்சனையாம். போட்டர் போலீஸில் அதில் என்ன முக்கியம்னு சொன்னால், அவர் காசு கூட கேட்டார் அப்படின்றதுக்காக அடித்தார்ன்றது தான் அவர் தரப்பில் சொல்லக்கூடிய விஷயம். பட் அங்கே என்னென்னா மினிமம் 1000 ரூபா பே பண்ணணுமன்றது அங்கே எல்லா இடத்துலையுமே போட்டிருக்கான். போட்டர்டு சர்வீஸ் பாவிச்சிங்கண்டா இவர் 700 ரூபா தான் கொடுத்தாராம், மிச்சம் 300 ரூபா கிடைக்கலன்றது தான் அங்கே இருந்த பிரச்சனையாக சொல்கிறாங்க. ப்ளஸ் இந்த போர்ட்டர் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுற நேரம் ஓஐசி இருந்தால் மட்டும்தான் கம்ப்ளைண்ட் எடுக்கலாம், அவர் இருக்கிற நேரம் வாங்க அப்படின்ட்டு சொன்னதாக ஒரு விஷயம் இருக்குது. இது ஒரு பிழையான விஷயம். ஸோ என்னென்னு சொன்னால், கம்ப்ளைண்ட் யார் போட்டாலும் அந்த கம்ப்ளைண்ட்டை அங்கே இருக்கிற போலீஸ் எடுக்கணும். அது யார் மேலே போடப்படுது, யாருக்காக போடப்படுறதுன்றது அவசியம் இல்லை. அது சரியா பிள்ளைன்றது அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டியது. பட் கம்ப்ளைண்ட் எடுக்க இயலாது, ஓஎஸ்சி இருக்க நேரம் வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்களாம். ஸோ ஆப்வியஸாக இது மினிஸ்டர் எம்பியோர் ஆள்ன்றதுனால நடந்த விஷயமாக தான் இருக்கணும் கூடுதலாக. இல்லை, இப்போ நீங்கள் சொன்னீங்க தானே, இப்போ அங்கே ஒரு பெருமதி ஒன்று போட்டிருக்காங்க, 1000 தான் கொடுக்கணும். இவரை பொறுத்த வரையும் அவர் கூட கேட்டுட்டாருன்னு அடித்தது. அப்போ நாங்கள் ஒரு இங்கே பிஸ்னஸ் ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரும்பொழுது நீங்கள் 10% கட் கேட்கும் பொழுது அது கூட வேறு நாங்களும் உங்களை அடிக்கலாம். அப்போ கூட சார்ஜஸ் கூட கவர்மெண்ட்டில் நீங்கள் அடிக்கிற தொகைகள் இருக்குது தானே, அந்த ஊழல் இந்த ஊழல்ண்டு இதில் பண்ணுற எல்லாரும் அமைச்சிட்டு தான் கேட்குறேன். அப்போ அவங்க எப்படி பண்ணும்போது நாங்களும் 8-2 விழா சொல்லாமா? இல்லை, காசு கூட கேட்டால் அடிக்கிற அதிகாரம் கொடுத்து அதோட வெப்பனும் எடுத்துகிட்டு போயிருக்கிறேன். இப்போ நமக்கு ஒரு பட்டர் நைஃபை கூட கொண்டு போயிடாது, போகிற நேரத்தில் ஒரு லைட்டர் கொண்டு போகலாது. பட் இவருக்கு வெப்பன் எடுத்துகிட்டு போகலாம் என்றது தான் ரொம்பவும் ஒரு இதாக இருக்குது. அதை விட்டு உங்களோட ஏதோ ஒரு நியூஸ் இருந்துச்சு. ஓ எஸ், என்னட்டு சொன்னால் அந்த வீடு 2 பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாடப்பட்ட மாதிரி மால்டீவ்ஸும் இந்தியாவும் 2 பட்ட மால்டீவ்ஸும் இந்தியாக்குள்ளேயும் வந்த பனிப்போர் காரணமாக அதால் கூத்தடிச்சு கும்மாளம் அடிக்கிறது இலங்கை. அது எங்கேன்னு சொன்னால் டூரிசம் செக்டரில். ஸோ இதில் முக்கியமான யார், டூரிசம் மினிஸ்டர் ஹரின் பெர்னாண்டோ தான் இதை சொல்லியிருக்கிறார். த மால்டீவ் இஷ்யூ இஸ் ஹெல்பிங் அஸ். அதான் அந்த கொண்டாடுற சந்தோஷம். இதால் நிறைய இந்திய
ட்ராவலர்ஸ் வந்து இங்கே வாராங்க அப்படின்ட்டு. இந்தியா வாஸ் த மால்டீவ்ஸ் லார்ஜஸ்ட் சோர்ஸ் மார்க்கெட் இன் 2023. பெரிய ஆக்கள் வந்து அங்கே தான் போனாங்க மால்டீவ்ஸுக்கு. பட் நவ் இட்ஸ் சிட்ஸ் இன் த 6th place behind arrivals from China, Russia and United Kingdom, Italy and Germany, according to Sri Lanka's Ministry of Tourism. In contrast, 34,400 Indian travelers went to Sri Lanka in January, more than double the 13,759 that visited in January last year. அப்போ இதன் இன்க்ரீஸ்கள் வந்து இன்னும் கூடிக்கொண்டு போகலாம். இந்திய என்ன சொல்கிறது டூரிஸ்ட்ல வருகை வந்து இங்கேயும் கூடிக்கொண்டு போகலாம். Sri Lanka is a big market for Indian travelers. Sri Lanka has more to offer. Sri Lanka has more value when it comes to India அப்படின்னு சொல்லி அதோடு சேர்த்து கூப்பிட்றாங்க, கூவி கூப்பிட்றாங்க இன்வெஸ்டர்ஸை வந்து டூரிசத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ண சொல்லி. மற்றது இந்தியா வந்து ஒரு பெரிய வல்லரசாக இன்னும் பிரம்மாண்டமடைந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கனமியாக அதை வந்து இலங்கை தான் அவர்கிட்ட இருந்து கறக்க வேண்டும் என்பதை வி ஷுட் கெட் பெனிஃபிட் என்று வெரி பாஷாக சொன்னாலும் கூட அவர்களிடமிருந்து கறக்க வேண்டும் என்பதை சொல்லுகின்றார். இல்லை இதில் மொய்ஸோட அதாவது மால்டீவ்ஸ் பிரசிடென்ட் வந்து ஓப்பனாக இப்போ இந்தியாட்ட கெஞ்சி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறார், தயவு செஞ்சு நாட்டுக்கு வாங்க டூரிசம்னு சொல்லிட்டு. இதான் நடக்கிறது. ஒரு 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 சின்ன நாடு ஜியோ பாலிட்டிக்ஸுக்குள்ளே ஒரு பக்கம் சார்ந்து சிக்கின உடனே சைனாவுக்கு சப்போர்ட் பண்ண போய் சைனாவுக்கு சப்போர்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்தியாவை எதிர்த்தும் வேலை செய்ய போனதுக்கப்புறம் இன்றைக்கி அவங்களோட மெயின் இதான். நீங்கள் ஒரு விஷயத்தில் ஒரு பிரசிடெண்ட்டாவோ இல்லாட்டி யாரோ ஒரு விஷயம் செய்கிற நேரத்தில் நம்மளோட எக்கனாமி என்னத்தை டிபெண்ட் பண்ணி இருக்குது, எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னு தெரியாமல் திடீர்னு பெரிய ஸ்டேட்மெண்ட்டுகளை கொடுத்ததுக்கு பிறகு அவங்களோட மெயின் எக்கனாமியே டூரிசம் தான். அதுலேயே மெயின் பார்ட் ப்ளே பண்ணுறது இந்தியா. பட் அப்படி இருக்கிற நேரம் நீங்கள் இந்தியாவோட ஒன்று சேர்ந்து வேலை செய்யணுமன்றது இல்லை. நான் சொன்னேன் அப்படி இருக்கணுமென்ற அவசியம் இல்லை. பட் நீங்கள் எதிர்க்கிற நேரம் என்ன மாதிரியான ஒரு பேக்கப் பிளான் எங்களுக்கு இருக்குன்றது தெரிஞ்சிருக்கணும். இப்போ இன்றைக்கி சைனா உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு இல்லை, நீங்கள் இப்போ தனியாக ஃபைட் பண்ணுறீங்க. இப்போ இதே தொடர்ந்துச்சுன்னு சொன்னால் உங்களோட எக்கனாமிக்கு இது ஒரு பெரிய அடியாக வரப்போகுது. சைனா வந்து உங்களுக்கு எந்த வகையிலுமே இப்போ ஹெல்ப் பண்ண போகிறதும் இல்லை இது. ஸோ ஏதாவது ஒரு விஷயத்தை பேசுகிறதுக்கு கொஞ்சம் யோசிக்கணும். பேசிட்டு யோசிச்சுட்டு ஆனால் இந்தியா இதுக்கு என்றைக்குமே விட்டு கொடுக்காம அப்படி இருந்துச்சுண்டா பெட்டர். ஏண்டா அப்போ தானே இங்கே நீங்கள் ஹரின் பெர்னாண்டோட தொண்டை நான் என்ன மாதிரி பேசுகிறீங்க. இல்லை இதில் வந்து என்ன மாதிரி எல்லாமே நீங்கள் காய்ச்சி கொண்டிருக்கும் பொழுது தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஈவன் என்ன கண்ட்ரியுமே இந்த டூரிசத்தில் மட்டும் சார்ந்து கொண்டிருக்கும்போது அந்த கண்ட்ரியோட கட்டமைப்பு வந்து கொஞ்சம் காலத்தில் உடைஞ்சு போயிடும். ஏன்னு சொன்னால் இப்போ வி ஆர் லான்ச்சிங் ஸ்ரீலங்கா ஆஸ் அன் என்டர்டெயின்மெண்ட் ஹப்னு சொல்லி வரும்பொழுது இது வந்து இந்த தண்ணியை தொட்டா பொம்பளை தொட்டா போதை என்ன மாதிரி இந்த கண்ணதாசன் அந்த காலத்தில் சொன்ன மாதிரி மதுவை தொட்டு பெண்ணை தொட்டு அங்கே ஒவ்வொன்றையும் தொட்டு கொண்டு போகும்பொழுது யோர் லைஃப் கோஸ் இன் டு another disaster ஆஃப் லைஃப் என்ன மாதிரி இங்கேயும் இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஹப்பாக வரும்பொழுது எனக்கு என்ன பயம் இருக்குன்னு சொன்னால் இது ஒரு பாலி மாதிரியோ இல்லாட்டி தாய்லாந்து மாதிரியோ மாறிச்சுன்னு சொல்லி சொன்னால் அந்த நாட்டில் இருக்கிற என்ன சொல்கிறது கட்டம் இது வந்து கல்ச்சரை பற்றி நான் சொல்லல. மனிதர்கள் வந்து நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த எழுப்புக்கெல்லாம் எடுக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் ஒரு பாதையில் போயிட்டு ஒரு இளம் சமுதாயம் சீரழிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து அதிகமாயிடும். அப்போ அது வந்து நான் பாலியிலையும் நான் நிறைய பார்த்துருக்கிறேன். அந்த சோஷியல் ஸ்ட்ரக்சர் இஸ் வெரி என்ன சொல்கிறது அது இன்னும் அந்த என்ன சொல்கிறது அந்த வருமானத்துக்கு அந்த பவர்ட்டி லைனுக்குள்ளே இருக்கிறாங்களே இன்னும் அதையில தான் வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் பாலியில் சில இடங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் டூரிசத்துக்குண்டே அவங்கள லோக்கல் ஏரியாவிலேருந்து பிளாக் பண்ணி வச்சுருக்குறாங்க. அப்போ சில ஐலண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் உங்களோட ஏரியா வந்து டூரிஸ்டுக்குரிய ஏரியா வந்து கம்ப்ளீட்லி பயங்கர பஸ்ஸாக இருக்கும். அங்கேருந்து கொண்டு நீங்கள் பஸ் எடுத்துக்கொண்டு உள்ளுக்கு நாட்டுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் அப்போ தான் தெரியும் த ரியல் பாலி என்னன்னு சொல்லி. அப்போ அந்த மக்கள் வந்து இவ்வளோ தூரம் ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்னு சொல்கிறத காட்டுறதுக்கு தட் வாஸ் அ ரியாலிட்டி. ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது ரெண்டுக்குமே. இப்போ இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஹப்பாக வரும்னு சொன்னால் இந்த நாட்டில் இருக்கிற அந்த என்ன சொல்கிறது இந்த ப்ரெஷஸ்னஸ் வந்து இல்லாமல் போகும். இதுவும் என்னமோ ஒரு இன்னும் இங்கிலீஷில் இதை வடிவாக சொல்கிறேன்னு சொன்னால் யூ பிகம் லைக் எ ஸ்லாட் ரைட். அப்போ அதை வந்து அந்த எப்படியும் இருந்துட்டு போகலாம்ன்ற ஒரு சமுதாயம்ன்றதை விட ஒரு செல்ஃப் வேர்த்தான ஒரு சமுதாயம் வந்து தொலைந்து கொண்டு போய் கொண்டிருக்கும். இப்போ போதைப்பொருள் வந்து எப்படி நிறைய யங்ஸ்டர்ஸும் இவையும் வந்து ப்ரொஸ்டியூஷன் அதுகளில் போய் எப்படியும் காசு வந்தால் பரவாயில்ல, எப்படியும் இருந்து பணம் வந்தால் பரவாயில்ல, கொள்ளையடிக்கிறது இதுன்றது வந்தால் பரவாயில்ல இந்த யோசிக்கிற ஒரு இடத்துல வந்து அடுத்த ஜென்ரேஷனை நாங்கள் கொண்டு போனோம் என்று சொல்லி சொன்னால் இமேஜின் த ஃபியூச்சர் ஆஃப் த எக்கனமி ஆஃப் த கண்ட்ரி. ஏன்னா இப்படியா நாட்கள் தான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். இப்போ ரணில் இவை எல்லாம் இறந்து ஒரு காலத்தில் போன பிறகு ஹூ ஆர் த பொலிட்டீஷியன்ஸ், ஹூ இஸ் கோயிங் டு ரன் திஸ் எக்கனமி? அப்போ என்ன இந்த எக்கனமியை ரன் பண்ணுற இவர் எல்லாரும் இதே மாதிரி
ஒழுவாதண்டோன் இவங்களுக்கு வித்தியாசமான ஒழுவாதண்டோன். இவங்களெல்லாம் மற்றவங்க எங்களை கொள்ளையடிச்சாங்க, இவங்களை வந்து தாங்கள் யாருன்னு காட்டப்பட வேண்டிய ஒரு இடத்துல அவங்க இருப்பாங்க. ஸோ இட்ஸ் அ வெரி சேட். அந்த டூரிசம்னு சொல்லி ஃபுல் 100% ரங்கும் பொழுது இதில் இருக்கிற சிக்கல். அடுத்து வந்து இன்டர்நெட் வந்து சிக்கிட்டு இருக்கு. சிக்கிற நேரத்தில் என்ன சொல்றேன்னா, ஓகே 4 பில்லியன் வந்து வருஷத்தில் வந்து இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் நாங்கள் பிள்ளையாக இன்வாய்ஸிங் செய்கிறதால மட்டும் இழக்கப்படுதுன்னு சொல்லி யார் சம்பிக்க ரணவக்க தெரிவிச்சிருக்கிறார். சரியோ, இட்ஸ் அ பிக் அமௌண்ட். அதாவது மிஸ் இன்வாய்ஸிங், நாங்கள் தவறாக இன்வாய்ஸிங் பண்ணுறதால மட்டும் இவ்வளோ பெரிய அமௌண்ட். இது வந்து என்னத்தை காட்டுதுன்னு சொன்னால், ஒருக்க அந்த பெட்ரோலியம் கார்பரேஷன் பெட்ரோல் அந்த SAP சாஃப்ட்வேர் அந்த அக்கௌண்டிங்கில் வந்து நிறைய மிஸ்ஸாக பிரிந்துங்கன்னு பார்த்து நாங்கள் தானே. அதே மாதிரி தான் இப்போ இதையும் காட்டும் பொழுது இப்போ இது வந்து ஏஐயோட கனெக்ட் பண்ணி எப்படி நாங்கள் இதுகளை சால்வ் பண்ண முடியும், அது தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஏஐயை பற்றி கதைக்கிற மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் தே டோன்ட் நோ வாட் இஸ் ஏஐ. சும்மா கரன்சியாக எல்லாரும் யூஸ் பண்ணணும்னு சொன்னால் இன்றைக்கு ஏஐயை பாவிப்பாங்க, நாளைக்கு டாட்டா சயின்ஸை பாவிப்பாங்க, இன்னும் ஒரு வேர்ட் வரும், இட்ஸ் அ கேட்சி வேர்ட்ஸ், அது இல்லை. ஆனால் பட் அதுகளை தவிர்த்து இதை பார்த்தோம்னு சொன்னால் இவ்வளவு மணியும் இட்ஸ் அ பிக் அமௌண்ட். சரியா இல்லை, இதுகள் இவ்வளோ மணின்றது இதுக்குள்ளே மெல்ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குங்கிறத காட்டுறதுக்கான ஒரு இதானே. இப்போ இது நீங்கள் சொன்ன மாதிரி SAPங்கிற ஒரு சாஃப்ட்வேர் வந்து இன்டர்நேஷ்னலாக ரெகக்னைஸ் ஒரு சாஃப்ட்வேர் பிழை செய்கிறதுக்கான வாய்ப்புகள், சாஃப்ட்வேர் பிழை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அன்லெஸ் அதை நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணுற விதத்துலேயுமே இல்லாட்டி பாவிக்கிற விதத்துலேயே தான் பிரச்சனை இருக்குது. ஸோ இதுகளும் மிஸ் இன்வாய்ஸிங்ன்றது பர்பஸாக நடக்குதா இல்லாட்டி பிளான் பண்ணி நடக்குதா இல்லை உண்மையிலே மிஸ்ஸாக நடக்குதான்றது நமக்கு தெரியாது தான். அதுவும் ஒரு பிரச்சனை இருக்குது இப்படியான கண்ட்ரீஸில். இதில் உண்மையாகவே இந்த நாட்டில் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இன்னுமே ஃபுல்லி ரங்கி டேக்ஸ் எடுக்க வேண்டிய ஆக்கிட்ட டேக்ஸ் எடுத்துன்னு சொன்னாலே கணக்கு பிரச்சனைகள் தீரும். ஏன்னா அவங்க வந்து டேக்ஸ் பண்ணுறது உங்களையும் என்னையும் எங்களையும் விட கொஞ்சம் கூட இருக்கிற ஆக்கள் அதில் தான் டேக்ஸ் பண்ணுவாங்களே வழி. there is a big community doesn't even pay tax. இப்போ சில இடங்களில் ஒவ்வொருத்தரும் வாழ்கிற வாழ்க்கையை பார்த்தா எனக்கு ஷாக் ஆகிறது வந்து how is it possible அப்படின்ட்டு. எவ்ரி 2 வீக்ஸுக்கு ஒருக்கா லம்போகினி மாற்றுறதும், எவ்ரி 1 மந்த்துக்கு ஒருக்கா ஃபாரின் ட்ரிப் போகிறதும், இட் டசன்ட் லுக் ரைட். ஆனால் அப்படியான ஆட்கள் டேக்ஸ் பே பண்ணமா டேக்ஸ் இதுன்றமா வி டோன்ட் நோ. அப்போ எத்தனையோ இடங்களில் வந்து எங்கே நீங்கள் ஓவர்லுக் பண்ணுறீங்களோ அந்த இடத்த நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே நிறைய தங்கங்கள் இருக்கலாம், ரைட்? அதை விட்டுட்டு நீங்கள் போய் மெட்டவனில் இருந்து கொண்டு வரவே இன்றைக்கு நாளைக்கு நாங்கள் இந்த IMF காசுகளை ரீபே பண்ணும் பொழுது வேறவைக்கும் இன்றைக்கி இந்த மணி இப்போ எல்லாம் நிறைய சலுகைகள் வந்து கொண்டு இருக்கு சதீஷ். இப்போ நாங்கள் எப்போ பே பண்ண தொடங்குறோமோ அப்போ தான் திருப்பி வரப்போது பாருங்கள். ஸோ there is a prediction, IMF திருப்பி கடன் நாங்கள் கொடுக்க போகும் பொழுது தான் உண்மை நிலவரம் தெரிய வரும். அந்த IMF கடனை திருப்பி செலுத்துவதில் இவர்கள் டிலே பண்ணி கொண்டு இருக்கலாம். என்னென்னு சொன்னால் எலெக்ஷன் வருது தானே, எலெக்ஷன் முடிச்சுட்டு தென் இட் பிகம் someone else's problem. அதுக்கு பிறகு சனத்துக்கு 5 வருஷம் கதைக்கவே இல்லை தானே. வேறு எதுவும் இல்லை. மொட்டு கட்சியை வந்து ஜனாதிபதி எடுத்துட்டார், அதை நாங்கள் பார்த்துட்டோம் தானே. என்ன சரி நினைக்கிறேன் அவ்வளோதான் எனக்கு. இல்லை பேசுகிறதுக்கு வார்த்தையிலும் வருது இல்லை, என்ன பேசுகிற அளவுக்கு அப்படி அந்த கமகே டைனகமகே அவ இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு இப்போ CID போயிருக்கு. சரியா, அதில் இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்கு வெஹிக்கிளும் கொடுக்க இல்லையாமன்னு சொல்லி நாங்கள் வந்து நான் நினைக்கிறேன். எனக்கு இன்னும் என்னத்தை காட்டுதுன்னு சொன்னால் அரசியலுக்கு வரும்பொழுது அந்த டோட்டல் நரம்பூஸ் இருக்குது தானே, என்னது வெக்கமானம் சுடுசுரனை இவ்வளோத்திலாம் கட் பண்ணி வந்திருந்தா மட்டும்தான் ஐ திங்க் யூ கேன் சர்வைவ். இவ்வளவு தூரம் மண்ணை திண்டா பிறகும் நான்டா அங்கே கொண்டு தலையை கொண்டே மண்ணுக்குள்ளே புதிச்சிட்டு நானே புதிச்சிட்டு இந்த உலகத்தை நானே மறைச்சிருப்பேன் சொன்னால் அந்தளவுக்கு ஹவ் எம்பாரசிங் சதீஷ் இது. இல்லை நான் திரும்ப எப்படியும் அரசியலுக்கு வரத்தானே போகிறேன் அப்படின்னு வெக்கமே இல்லாமல் சொல்லியிருக்கிறேன். இப்படியான ஆக்களே அரசியல் வச்சுக்கொண்டு நாங்கள் ஒரு எலெக்ஷனை கூட ரன் பண்ண போகிறோம். ஜெயவேவா எங்களுக்கு. சரி ஓகே සදීෂ් නன்றி බයි. විතර 80 90 ඉපදිච්ච ගොඩක් ඉන්නවා මන් දන්නවා එකඟයි ඔබලා. අපි ලෝකෙ බේරගන්න එහෙම කැපකිරීමක් කරපු මිනිස්සු. අපේ මෝඩකම් වලට එරෙහිව වාර්ෂික වෙල්ලවෙන කොමඩි ප්‍රහාර මෝඩ අභිමානය 4.0 ලෝකෙටම එකයි අවුරුද්දටම එක දවසයි. මිස් වෙච්ච අය දැන් ඔන්ලයින් බලන්න slblog.lk වෙබ් අඩවියට පිවිසෙන්න.